Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒக்கடத்து பப்படமே சுத்தி விட்ட பம்பரமே விக்ரம் கிட்ட அருள் வாக்கு கேட்காதீங்க. நான் அவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணிட்டு நானும் சொல்கிறேன் ஐ லவ் யூ. நாங்கள் எல்லாருமே உங்களை லவ் பண்ணுறோம். நான் சொல்லலான்னு நினச்சேன், உங்களோட பேச்சு, உங்களோட சாப்பாடு, த்ரிஷா எல்லாத்தையும் சொல்லிட்டா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன், ஏதாவது ஒரு படத்தில், எல்லா படத்துலையும் ஒரு டயட் பண்ணுவேன், வெயிட்டை குறைப்பேன், வெயிட்டை கூட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். மஜாக்கு மட்டும்தான் ஒரு ஜாலியான கேரக்டர்னு சொல்லி பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா சாப்பிட்டேங்க. அங்கே தான் கண்டுபிடிச்சேன், இட்லி வந்து 28 வெரைட்டி பண்ணலாம், தோசை வந்து ஒரு 50 வெரைட்டி பண்ணலாம். எல்லாமே ட்ரை பண்ணி அந்த படம் பார்க்குற போதே தெரியும், நல்லா கும்முன்னு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தேன். அந்த அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அங்கேயே தான் நிற்குது, இங்கேயே தான் நிற்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி என்னை மட்டும் அந்த பிரியாணி இதுக்கு கூப்பிடல, ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போகல. பட் அது அந்த ஒரு வருத்தம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குமேனா இப்போ போகலாம் இல்லை கார்த்திக், வி கேன் டூ தேட். எல்லாம் அமைதியாக எப்படிங்க அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க? எப்பவுமே நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இல்லை, நான் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் சுமார் தான். அது எங்கள் ஊரில் வந்து எப்படி சொன்னாலும் திட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஏய் நைனா இங்கே வா, குந்து நல்லா துணிட்டு போ அப்படின்னு சொல்கிற போது எப்படி சொன்னாலும் அது ஒரு மாதிரி கோவமாக சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் எப்படின்னா, நான் பண்ண கதாபாத்திரங்களே வந்து அந்நியன் வந்து கொஞ்சம் கொடூரமானது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு கதாபாத்திரம். அவங்க பேசினா எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்தேன். அவன் வந்து என்னங்க 5 பைசா திருநா தப்புங்களா அப்படி சொன்னால் கொஞ்சம் மாதிரி இருக்குது. 5 பைசா பேசினா தப்பு நினச்சாலே சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவங்க யாராலையும் வந்து நீங்கள் திட்டினா கூட அது கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தமிழ், நல்ல மக்கள், அழகான மக்கள். இன்றைக்கி சண்டே வந்து இத்தனை பேர் இவ்வளோ லேட் ஆயிரும், ஒத்த டைம்ஸ் இவ்வளோ லேட்டாக வந்து எங்களை எல்லாரும் வரவேற்றதுக்காக நன்றி. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தலைவா உங்கள் எல்லாரும்னால்தான் PS1 வந்து ஒரு பொன்னியின் செல்வன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சுது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் உணர்ந்தது என்னன்னா, இது எங்கள் படம்ன்றதை தாண்டி இது உங்கள் படமாகி அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அதனால தான் இங்கே வரும்போது பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, சும்மா ஜாலியாக அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அஞ்சனா வந்து ரொம்ப க்யூட்டாக நல்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நம்ம கதைக்குள்ளேயே எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பார்ட் 2 எக்ஸ்பெக்டிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறோம். இந்த பக்கம் யாரும் போக மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கோயம்புத்தூர் நம்ம எவ்வளோ வந்து பாஸ். ஓகே, நான் இன்னும் ஒரு தடவை கேட்குறேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை பேர் போக போறீங்க? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எத்தனை பேர் பார்ப்பீங்க? 10ல் 2 ஷோ 3 ஷோ. ஓகே, நான் வந்து ஒரு சின்ன ஒரு நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் கேள்விப்படணும், கோயம்புத்தூரில் ஓடின மாதிரி வேறு எங்கேயுமே ஓடலன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் தட், அட்வான்ஸாக தேங்க்ஸ். அண்ட் நான் வந்து ஜென்ரலாக மேடையில் போகும்போது ஏதாவது வளரிடுவேன், ஏதாவது மறந்துடுவேன். இன்றைக்கி வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, என்னோட சக நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி அனுபவித்து பண்ண ஒரு படம். ஆனால் இதில் நிறையா ஷேர் பண்ணோம், பகிர்ந்து கொண்டோம். அதில் வந்து முக்கியமாக இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக நாங்கள் போகும்போது நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்போவுமே நான் மறக்க முடியாத ஒரு தேங்க்யூ கைஸ். ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ஒரே படத்தில் நாங்கள் நடிக்க மாட்டோம், உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரு படத்தில் எப்போவாது ஒரு பிதாமகன், எப்போவாது ஒரு மஜா, அது மாதிரி ஒரு இன்னொரு நடிகரோட நடிப்போம் தவிர நார்மலி அப்படி பண்ண மாட்டோம், இல்லை டபுள் ஆக்ஷன் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி சக நடிகர்களோட இத்தனை ஹீரோஸோட நடிச்சுட்டு அவங்க எல்லாருமே லைக் வி ஆல் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஆதித்ய கரிகாலன் வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப 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 நன்றி. ஆனால் அது வந்து நான் மணி சாருக்கு தான் போய் சாரும். அதுவா, அதை பற்றி இது மட்டும்தான் பேசும். அது வந்து த்ரிஷா சொன்ன மாதிரி அடுத்த மேடையில் நானும் அந்த ஷூட்டிங்லேருந்து தான் வந்திருக்கேன். அங்கேருந்து ரஞ்சித்தும் அவங்க எல்லாருக்கும் ரஞ்சித் ப்ரோ அவங்க எல்லாருக்கும் ஹை சொல்ல சொன்னார்.
அப்புறம் மற்ற எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் எனிவே தேங்க்யூ கைஸ் ஃபார் பீயிங் ஹியர். வேற ஏதோ கேள்வி எனக்கு எதுவும் இல்லைல்ல? நீங்க எங்க சார் என்ன கேட்க விட்டீங்க? சொல்லுங்க. கேட்டுடலாமா? ஷூர். சரி, ஓகே. எல்லாரும் வந்து வீடு வீடா போய் சண்டை போடுவாங்க காதலுக்காக. நீங்க என்ன நாடு நாடா போய் சண்டை போடுறீங்களே, எல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன மீம் பார்த்தேன். ஆதித்ய வர்மால வந்து காதல் தோல்வினால பாருக்கு போனா, இவன் காதல் தோல்வினால வாருக்கு போறான் அப்படின்னு. நிறைய மீம்ஸ் எது கேட்டாலும் இதுக்கு தான், அவளை மறக்கத்தான். ஸோ சார், மறக்கத்தான் போது ஒண்ணு கடைசியா ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். அது காதல்ங்கும் போது நிறைய நீங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா அந்த காதல் தோல்வி, அந்த ஃபெயிலியர் அப்படிங்கும் போது அந்த பெயின் வந்து அப்படி பலமா. ஏன்னா ஐ அம் தி ஒரிஜினல் சூப் பாய். அததான் சார் அது கேட்க வந்து காலேஜ்ல இருந்தே என்னை யாருமே லவ் பண்ணது இல்லைங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பஸ் ஸ்டாப்பாக நிற்பேன். அப்புறம் அங்கங்கே நான் படித்தது வந்து கோ எஜுகேஷன் லாயலா. ஆனால் ஒரே ஒரு சிஸ்டர், ஒரு நன் இருந்தாங்க, ஒரு லேடி டீச்சர் இருந்தாங்க, அப்புறம் ரொம்ப வயசான வந்து ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. ஸோ அப்போலேருந்தே நான் சூப் பாய் தான். ஸோ இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படம் இப்போ தான் யோசித்து பார்க்குறேன். டேவிடாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அது வந்து அது நடிப்பே கிடையாது, உண்மையான. வாட்? ஐ லவ் யூ டூ. He loves you definitely. Thank you very much. நீங்க சூப்பாயோ என்னவோ தெரியாது, இவ்ளோ அழகாயிட்டே போறீங்க. உங்களால பல பேர் சூப்பாய் ஆயிடுவாங்க போல இருக்க. அத்தனை பெண்களும் நாங்க இப்பவும் வந்து விக்ரம் சார் தான் எங்களுக்கு அழகா தெரியுறாரு, எப்பவுமே அழகா. ஐயோ, thank you.